ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே ரொம்ப முக்கியமாக மனசுக்கு நெருக்கமாக இதை நம்ம மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலையாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி செயல்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணாதான் ஏன் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம மற்றவங்களோட ஹெல்ப்பும் தேவைப்படும். அப்படி மற்றவங்க யாருமே எனக்கு வேணாம், எல்லாத்தையும் நான் விட்டு விலகி இருக்கணும், நான் என்னோடய வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இண்டிபெண்ட்டுக்கு ஓகே. பட் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக நம்மளால் விலகி இருக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு கீழே இருக்கவங்கக்கிட்டேயோ, அதாவது ஆஃபீஸில் சொல்கிறேன், நம்மளுடைய நண்பர்கள்கிட்டையோ, நம்மளுடைய தோழர்கள்கிட்டையோ, நமக்கு பிடிச்சவங்ககிட்டயோ, நமக்கு பிடிக்காதவங்ககிட்டயோ யாருக்கிட்டேயோ ஒரு வேலையை சொல்கிறோம். ஆனால் யாருக்கிட்ட சொல்லணும்னு ஒன்று இருக்குது, அது எப்படி சொல்லணும்னு இருக்குது. நமக்கு பிடிச்ச விஷயத்த கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லைனாலும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் யார்கிட்ட நம்புறது, யாரை சொல்கிறது, எதை சொன்னாலும் எப்படி ஒரு செயலை சிறப்பாக முடிக்கிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இத்தனை கேள்விகளுக்கும் பதிலாக ஒரு குட்டி ஸ்டோரி. அந்த குட்டி ஸ்டோரி மூலமாக நம்ம ஒரு முக்கியமான கருத்தையும் லேர்ன் பண்ணிக்க போகிறோம். யாரை நம்புறது, எப்படி ஒரு செயலை செய்கிறது. இந்த வாரம் குட்டி ஸ்டோரி எபிசோட் தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நிறைய நண்பீஸ் என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களோட ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் பரவாயில்ல நண்பா, எல்லாமே மாறும். பரவாயில்ல நண்பி, எல்லாமே கண்டிப்பாக மாறும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? ஒரு ஹாய் ஹலோ சொல்லவே மாட்டீங்க. நிறைய பேர் சொன்னால் கூட நீங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்லலாமே. நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆர்ஜி மனோ _, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் என்னை கனெக்ட் பண்ணலாம். உங்கள் கூட நான் பேசுவேன். மறக்காதீங்க, நம்மளுடைய 200th எபிசோட் கான்டெஸ்ட், நம்ம ஒரு கான்டெஸ்ட் வைக்க போகிறோம், ஒரு போட்டி. அந்த போட்டியில் நம்ம பாட்காஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதி அனுப்புங்க. அதில் பெஸ்ட்டாக எழுதுகிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அதை வெல்லக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட 200வது எபிசோடில் நீங்கள் என் கூட பேசலாம். ஆல்ரைட், இந்த வாரம் குட்டி ஸ்டோரி எபிசோட். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு ரன் பண்ண முடியாதுங்க. இந்த அளவுக்கு ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு மாற்றத்திற்கு நீங்களும் இதை போடுங்கள். ஸோ இதனால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சந்தோஷம், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய புன்னகை மட்டும்தாங்க. இதில் எனக்கு பணமோ எதுவுமே கிடைக்காது, கிடைக்கவும் போகிறதில்ல. அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதும் கிடையாது. ஏன்னா என்னுடைய நண்பி உங்களுடைய சந்தோஷம் தானே முக்கியம். அப்புறம் எதுக்கு தப்பாக பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நண்பர்கள் ரீச் பண்ணணும், நிறைய பாசிட்டிவிட்டியை கொடுக்கணும். என்னுடைய கம்யூனிட்டி, என்னுடைய மக்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பி எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப உந்தி தள்ளக்கூடிய மோட்டிவேஷனை கொடுக்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில், கஷ்டமான ஃபேமிலியிலேருந்து வரும்பொழுது எனக்கு இந்த மோட்டிவேஷன் ரொம்பவே ஹெல்ப் ஆகிருக்கு. அதை ஏன் நம்ம திருப்பி கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முயற்சி தான். இந்த முயற்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். ஆல்ரைட், இந்த குட்டி ஸ்டோரி எபிசோடில் என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம், என்ன ஸ்டோரி கேட்க போகிறோம் அப்படின்றத முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். ஓகே, நம்ம ஸ்டோரிக்கு போயிடலாம். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு தோட்டக்காரர் ஒருத்தர் வாழ்ந்து வர்றாரு. அந்த தோட்டக்காரருக்கு அங்கே இருக்க செடியை பார்க்குறதும் அதை கவனிக்கிறதும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவருக்கு உயிர்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை யாரையும் தொட பண்ண மாட்டீங்க, யாரையும் எதையும் டச் பண்ண மாட்டீங்க, நீங்கள் மட்டும்தான் பண்ணுவீங்க. ஒரு சில பேருக்கு அவங்க குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். வேறு யாருக்கு கிச்சனுக்குள்ளே வந்தாலும் நீ எதுக்கு வர்ற, வெளில போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு அவங்க வீடை ஆர்கனைஸ் பண்ணுறது பிடிக்கும். அந்த ஆர்கனைசிங்கில் வேறு யார் வந்தாலும் பிடிக்காது, அவ்வளோ அருமையாக வச்சுருப்பாங்க வீடை.
ஸோ உங்களுக்கு படிக்க பிடிச்சிருக்கலாம், நடிக்க பிடிச்சிருக்கலாம், பாட பிடிச்சிருக்கலாம், ஓட பிடிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் பேச பிடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய அந்த லைக்ஸ் இருக்குல்ல, விஷஸ் இருக்குல்ல, எதுவாக இருந்தாலும் அதை அவங்க பண்ணும்போது தான் பிடிக்கும். ஒரு வேலையை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு, ஒரு ரொம்ப பிஸி ஆகிட்டோம், இல்லை கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு போவோமே தவிர மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு போய் அந்த வேலையை அவங்க முடிச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை எத்தனை பேருக்கு வந்திருக்கும்? ஓகே, கதைக்கு பின்னாடி வந்தோம்னா, அந்த தோட்டக்காரருக்கு அங்கே இருக்க செடி கொடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி அதை பார்த்துக்கிறது தான் அவரோட வேலையே. அவருக்கு தண்ணிலாம் ஊற்றும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். டெய்லி அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவார். அப்படி பண்ணும்போதெல்லாம் அங்கே நிறைய அந்த குரங்குகள் அந்த தோட்டங்கள் இருந்தனால அது பக்கத்தில் நிறைய மரங்கள் இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய குரங்குகள் வந்து விளையாடிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குரங்குகள் அங்கே நிறைய வருஷமாக வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த குரங்குகள் அங்கே விளையாடும், இவரும் பாட்டு தண்ணி ஊற்றுவார், ஒரு வேலையை பார்ப்பார். அது ஒரு பெரிய கார்டன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே விளையாடிட்டு இருக்கும்போது அந்த குரங்கு வரும்போது இவரும் பார்த்து சாப்பாடு கொடுக்குறது அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப நண்பர்களாகிட்டாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி குரங்கு வந்து இவர் கூட நல்லா பழக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டெய்லி இவர் பண்ணுற வேலையை பார்த்து அந்த குரங்குகளும் வந்து அதே மாதிரியே செஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, தண்ணி ஊற்றுறது, இவருக்கு ஹெல்ப் பண்ணுறது, இவருக்கு எடுத்து கொடுக்குறது, அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கங்களேன். ஒரு டைம் வந்து தோட்டக்காரருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விசேஷமாக அவர் வேறு ஊருக்கு ஒரு 10 நாள் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுதுங்க. அப்போ இவர் இந்த வேலையை ரொம்ப விரும்பி செய்கிறாரு, ரொம்ப வருஷமாக செய்கிறாரு. ஆனால் இவர் இல்லாத நேரத்தில் இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, வேறு ஒரு தோட்டக்காரனை விட்டுட்டு போகலாமா அப்படின்னு யோசிக்காமல் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த குரங்குகள் தான் டெய்லி நம்ம இருக்கும்போது நம்ம மாதிரி தானே பண்ணுது, தண்ணியெல்லாம் ஊற்றுதே, நம்ம ஏன் இவங்ககிட்ட கொடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஓகே, அப்போமே அந்த குரங்கு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குரங்கு கூப்பிட்டு அந்த விஷயத்த சொல்கிறாரு. என்னப்பா, ஓகேவா, குரங்குகளா, குட்டிகளா, உங்களுக்கு நான் ஒரு வேலை வச்சுருக்கேன், எனக்கு ஒரு 10 நாள் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளில போயிட்டு வர்றேன், நீங்கள் அது வரைக்கும் இந்த தோட்டத்தை ரொம்ப அருமையாக பார்த்துக்கங்க, உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அந்த குரங்குகளுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சந்தோஷம், பரவாயில்ல நம்மளை நம்பி சொல்கிறாரு சொல்லிட்டு. இருந்தாலும் அதுகளுக்குள்ள ஒரு சலசலப்பு. என்னடா, என்ன குரங்குகளா, என்னாச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்கய்யா, ரொம்ப நல்லதுதான், நாங்கள் தண்ணிலாம் ஊற்றிடுவோம், ஆனால் எந்த செடிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறது அப்படின்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த குரங்குகள் ஒரு டவுட்டை கேட்டிருக்கு. அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, போகிற அவசரத்தில், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, வேறு பெருசாக இருந்தால் நிறையா தண்ணியை ஊற்றிடுங்க, சின்ன வேராக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு ஒரு யோசனை சொல்லிவிட்டு ஒரு வாட்டு மடமடம்னு அவசரத்தில் கிளம்பி ஓடிட்டார். வெளியூர் போயிடுறாரு, அவர் வேலையை முடிச்சிடுறாரு. சரி, திருப்பி வர்றாரு ஆர்வமாக. ஆஹா, நம்ம நண்பர்களான அந்த குரங்குகள்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணி நம்ம செடிகள்லாம் பச்சை பசைகள்னு வச்சுருக்கோம், நம்ம திருப்பி போயிட்டு நமக்கு பிடிச்ச ஜாப்பை திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் திரும்பி வர்றாரு. திரும்பி வந்த அவருக்கு ஒரு மிக பெரிய அதிர்ச்சி. எல்லா செடியையும் பிடுங்கி தூக்கி எரிஞ்சு வச்சுருக்காங்க. அட என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு தோட்டக்காரர், ரொம்ப அலறாரு. என்னையா அப்படி பண்ணிட்டீங்களே, ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அலறாரு. அப்போ அந்த குரங்குகள்லாம் வந்து தலையை குனிஞ்சு போட்டு நிற்கிது. என்ன உங்களை சொல்லிட்டு போனேன், என்ன பண்ணியிருக்கீங்க? இல்லைங்கய்யா, எங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வந்துச்சு, அதுக்குள்ளே நீங்கள் இல்லையே, என்ன ஆச்சு? இல்லைங்கய்யா, நீங்கள் தானே சொன்னீங்க வேர் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு பார்த்துக்கங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்கன்னு சொன்னீங்கல்ல, எங்களால் அந்த வேரை பார்க்க முடியல, அதான் பிடுங்கி பார்த்தோம், சின்னதாக இருக்கா பெரியதாக இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இவருக்கு தோணுது, ஐயோ இது தெரியாமல் போச்சு, இதை நம்பி இதில் நம்பி விட்டுட்டோமே, யாரை நம்புறதுன்னு தெரியலையே. அது மாதிரி ஒரு புத்திசாலியாக இருக்கிறவங்க கிட்ட பொறுப்பை கொடுக்கணும். புத்திசாலி இல்லாதவங்க, இதுக்காக நான் குரங்குகளை குறைச்சி சொல்லலைங்க, இதில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வேலைகள் நம்ம பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதே வேலையை நம்ம மற்றவங்ககிட்ட கொடுக்கும்போது இதில் 2 பக்கமும் மிஸ்டேக் தான் சொல்லுவேன். ஒன்று, அந்த வேலை தெரியாதவர்கள்கிட்ட நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணி கொடுத்துட்டு போயிடக்கூடாது. 2வது விஷயம், அவங்களுக்கு வேலையை தெரிஞ்சால் கூட அவங்ககிட்ட எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. நம்ம டப்புன்னு அவனை ஏளனமாக நினச்சி அந்த வேலையை தூக்கி போட்டு எஸ்கேப் ஆகிட்டு 10 நாள் கழித்து வந்து நம்ம அந்த வேலையை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கும் பொறுமை வேணும். அவர்களுக்கு கரெக்டான வழியில் அவங்களுக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகணும். 2வது,
அவர்களால் முடியுமா முடியாதா, இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். நம்ம தள்ளிட்டு அப்பா தப்பிச்சிடலாமே அப்படின்ற மாதிரி போகவே கூடாது. எப்போவுமே ரொம்ப தெளிவாக, ரொம்ப பொறுமையாக, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யாருக்கிட்ட நம்ம வேலையை கொடுக்கணும், யாருக்கிட்ட விலகி இருக்கணும், இந்த மாதிரி யோசித்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும். இப்படி செய்யும் பொழுது எந்த நேரத்துலையும் அந்த தவறுகளோ பிரச்சனைகளோ வந்துடாது. ஒரு முக்கியமான வேலையை முடிக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் முக்கியமாக வேணும். அதை முடிக்க முடியாத பட்சத்தில் ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனில் நீங்கள் விலகி போகிறீங்க, திருப்பி வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு தான் போகணும். இது எல்லா இடங்கள்லையும் பொருந்தும். உங்களோட ஸ்டடீஸில் ஆரம்பித்து, உங்களோட ஹோம்ஒர்க் எழுதுறதுல ஆரம்பித்து, ஒரு வேலை செய்யதாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீட்டு வேலை செய்யதாக இருக்கட்டும், இந்த உலகத்தை ஒரு நாடு எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிளுங்க. எப்போவுமே பொறுமையும் ஒரு தெளிவான சிந்தனையும் முக்கியம் அப்படின்றது அந்த கதை அருமையான உலகம் எடுத்துரைக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் யாரை நம்புறது, எப்படி நம்புறது, நம்பினாலும் அவர்கள்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இப்படி பல கருத்துக்கள் இந்த கதை அடக்கியிருக்கு. இந்த கதையிலேருந்து முக்கியமான விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஃபீட்பேக்கை மறக்காமல் RJMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாத்தையும் RJMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதிருப்புங்க. உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் டிப்ஸ் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ Mano. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ Mano, த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சூப்பராக, சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக அமையன்றதுல சந்தேகமே கிடையாதுங்க. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். எவ்ரிதிங் வில் பி கிரேட். ஆல் தி வெரி பெஸ்ட் நண்பா, நன்பி. டேக் கேர். பாய் பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ Mano, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.